गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह मन राम राम वेलकम टू भोजनालय तमिल இன்னைக்கு நம்ம போஜனாலயால என்னெல்லாம் ரெசிபிஸ் பார்க்க போறோம்னா மகாலயபக்ஷம் தான். அதுக்கு என்ன பண்ண போறோம்னா கருப்பு உளுந்து வச்சு சூப்பரா ஒரு தொகையல் அரைக்க போறோம். அதுக்கப்புறம் வாழைப்பூ பருப்பூசலி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை ரசம். இதுதான் இன்னையோட மெனு. சிம்பிள் மெனு தான், பட் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு நான் வந்து பருப்பூசலிக்கு ஊற வச்சுருக்கேன், வாழைப்பூ நறுக்கி மோரில் போட்டிருக்கேன், உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன் கருப்பு உளுந்து. கருவேப்பிலை ரசத்துக்கு கொஞ்சமாக துவரம்பருப்பு ஊற போட்டிருக்கேன். இப்போ இது 1 by 1 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுட்டேன்னா நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ளே இப்போ போகலாம். இப்போது கருவேப்பிலை ரசம் பண்ணுறதுக்கு துவரம்பருப்பு ஒரு குட்டி டேபிள் ஸ்பூனில் நான் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் எத்தனை பேருக்கு பண்ணுறீங்கிறத பொறுத்து உங்களோட அளவு கூட்டி குறைச்சி வச்சுக்கோங்க. அதில் ஒரு குட்டி பீஸ் இஞ்சி குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக எடுத்துக்கோங்க. இது கருவேப்பிலை ரசங்கிறதுனால கருவேப்பிலையோட டாமினேஷன் தான் நமக்கு அதிகமாக இருக்கணும். நல்லா ஒரு 4-5 கொத்து கருவேப்பிலை இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு நான் எடுத்துட்டுருக்கேன். இதை அப்படியே வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துக்க போகிறோம். ஸோ வந்து இது கருவேப்பிலை ரசங்கிறதுனால நிறைய கருவேப்பிலை போட்டுருந்தா தான் நல்லா டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ கருவேப்பிலை ரசத்துக்கு இந்த மாதிரி ஈய பாத்திரத்தில் புளி ஜலம் கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் சைஸ் கரைச்சி வடிகட்டி இது மாதிரி ஊற்றிருக்கேன். அதில் ஒரே ஒரு பீஸ் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். கல் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இது பச்சை ஸ்மெல் போக கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இப்போது இந்த புளி நல்லா பச்சை ஸ்மெல் போக கொதிச்செடுத்து இதில் நம்ம இந்த கருவேப்பிலை துவரம்பருப்பு இஞ்சி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் ஜலமும் விட்டுக்கிறேன். இதில் இப்போ ஜார் அலமின ஜலம் கொஞ்சம் விட்டுக்கிறேன். ஒரு பீஸ் வெல்லம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா, சாம்பார் பொடி, ரசப்பொடி எதுவுமே சேர்க்கலை. அதனால் மிளகு ஜீரகப்பொடி மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஸோ மிளகு ஜீரகப்பொடி மிக்சியில் ஒன்றும் பாதியமாக ஓட்டின மிளகு ஜீரகப்பொடி அதை மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது நான் வறுக்கலாம் இல்லை, ஜஸ்ட்டு அப்படியே பச்சையாக பண்ணி வச்சுருக்கேன். அதையும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறேன். ஸோ இது ஒரு பொங்கி வரட்டும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இது நுரைச்சி வந்துடுது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ரசத்துக்கு நெய்யில் கடுகு ஜீரகம் தாளிச்சிக்கலாம். ஸோ அஸ் யூஷுவல் கடுகு வெடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து அவ்வளோதான். இப்போ இது பொரிஞ்சோன்னா அப்படியே ரசத்தில் விட வேண்டியது. அவ்வளோதான், டிஃப்ரெண்ட்டாக வாசனையாக நல்லா டேஸ்டான கருவேப்பிலை ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது கருப்பு உளுந்து தொகையல் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா நல்ல எண்ணெய் கொஞ்சமாக இந்த மாதிரி இடுப்பச்செடியில் விட்டு வச்சுருக்கேன். எண்ணெய் காயட்டும். இதில் ஒரு பீஸ் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போது பெருங்காயம் பொரியட்டும். இந்த கருப்பு உளுந்து தொகையில் நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ளது. ஸோ வந்து ஒன்ஸ் இன் அ ஒயில் நம்ம இது மாதிரி சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வளர்கிற குழந்தைகளுக்கும் சரி, வயசானவாளுக்கும் சரி, அந்த கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கிறவாலாம் இந்த கருப்பு உளுந்து சேர்த்து இந்த மாதிரி தொகையல், சட்னி, இந்த மாதிரி அதில் என்னெல்லாம் பண்ணி சாப்பிட முடியுமோ பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது.
இப்போ கட்டி பெருங்காயம் பொரிஞ்சிருக்கு, நான் இதை எடுத்துடுறேன். இதில் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணும்னு பார்த்துக்கோங்க. நான் சின்ன கப்பால் ஒரே 1 கப்பு கருப்பு உளுந்து போடுறேன். இப்போ இது தோலோடு இருக்கிறதுனால இது பொரிஞ்சிருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, உளுத்தம்பருப்பு வறுக்கிற அந்த வாசனை கண்டிப்பாக வரும். அந்த வாசனையை வச்சு நம்ம இது பொரிப்பட்டிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு நம்ம இதை வறுத்துக்கணும். இதில் காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகா அதையும் சேர்த்துக்கிறேன். இது 2 நிமிஷம் வறுபடட்டும். ஸோ இது நல்லா இப்போ வாசனை வருது. இதில் திருகின தேங்காய் கொஞ்சமாக அதிலே சேர்த்துக்கிறேன். ஸோ அதையும் சேர்த்து லைட்டாக ஒரு பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தேங்காயும் வறுபட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றின்ட்டேன். இதில் இந்த கட்டி பெருங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். நல்லா இவ்வளோ புளி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை தண்ணி ஊற்றி கொரப்பாக நம்ம ஆஸ் யூஷுவல் தொகையில் அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம கருப்பு உளுந்து தொகையில் அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இது பாருங்க, இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த தொகையல். தேங்காய் வந்து கொஞ்சமாக தான் வச்சுக்கணும், நிறைய வச்சுக்கூடாது. நமக்கு உளுந்தோடைய டாமினேஷன் தான் அதிகமாக இருக்கணும். ஸோ வந்து நல்ல வாசனையாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ வந்து கருப்பு உளுந்து கொஞ்சம் எடுத்துட்டாலே நிறைய வந்துடும். இது முதுன்னு நிறையா ஜாஸ்தியாகவே வரும். ஸோ வந்து வளர்கிற குழந்தைகளுக்கு, பெரியவாளுக்கு, மூட்டு வலி இருக்கிறவா, அந்த மாதிரி எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். சிம்பிளான ரெசிபி தான். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. வாழைப்பூ பருப்புஸ்லி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வாழைப்பூ எடுத்து அந்த மடல்லாம் இது பண்ணி ஆஞ்சிட்டு நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக மோரில் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக விட்டுக்க போகிறோம். நிறைய ஜலம் விட வேண்டாம். அந்த மோர் ஜலத்திலேயே லைட்டாக கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். நிறைய போட வேண்டாம். நம்ம அதுக்கப்புறமா பருப்பூசலியில் போடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வேக விட போகிறோம். ஸோ இப்போது இதை வேக விடுறதுக்கு கொஞ்சமாக அந்த மோர் ஜலத்திலேயே நான் வந்து வேக விடுறேன். இந்த தண்ணி கொஞ்சம் கம்மியாகிற அளவுக்கு நம்ம வேக விட்டோம் அப்படின்னா சத்து அதிகமாக வெளியில் போகாது. ஸோ அந்த மாதிரி வேக விட்டு எடுத்துட்டு நான் காமிக்கிறேன். இப்போது வாழைப்பூ நல்லா வெந்திருக்கு. அதில் இருக்கிற ஜலம் நல்லா வத்திருக்கு. கொஞ்சம் கூட ஜலம் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வத்தினதுக்கப்புறம் கூட நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது நல்லா புழிஞ்சு எடுத்துன்னு வந்துட்டு நம்ம பருப்புஸ்லி பண்ணலாம். இப்போது வாழைப்பூ பருப்புஸ்லிக்கு 1/2 டேபிள் ஸ்பூன், பெரிய டேபிள் ஸ்பூனால் இல்லை கப்பு கணக்கு நீங்கள் எதால் வேணாலும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ. நான் ஒரு சின்ன வாழைப்பூ கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ஏற்ற மாதிரி பருப்புஸ்லி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதே அளவு பெரிய டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, ரெண்டும் சரிபாதி எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ வந்து கரன்னு வரதுக்காக நம்ம கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்க போகிறோம். தேவையான அளவு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இதையும் தண்ணியை வடிச்சிட்டு நல்லா கெட்டியமாக அரைச்சி எடுத்துன்னு வர போகிறேன். இப்போது வாழைப்பூ பருப்புஸ்லி பண்ண போகிறோம். கடாயில் கொஞ்சம் கடலை எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ இப்போ நம்ம எண்ணெயிலே தான் வதக்க போகிறோம். எண்ணெய் காயட்டும். கடுகு, இப்போ கடுகு வெடிச்சிடுத்து. கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். பெருங்காயம், இப்போ வாழைப்பூ பருப்புஸ்லிக்கு பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம். மிளகா பத்தல் போட்டு அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கிறதுனால எண்ணெய் ஜாஸ்தி விட்டுருக்கா மாதிரி உங்களுக்கு தெரியும். பொங்கி வரதுனால இந்த எண்ணெய் இதுக்கு சரியாக இருக்கும். இதில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பருப்புக்கு நம்ம உப்பு போடல, தேவையான அளவு பருப்புக்கு மட்டும் உண்டான உப்பு இப்போ போட்டுக்கிறேன். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் இதை வதக்கி விட போகிறோம். இது பார்க்குறதுக்கு ஏதோ நிறைய எண்ணெய் விட்டுருக்கா மாதிரி நமக்கு தோணும்.
ஆனால் இது ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தேன்னா இந்த பருப்பு கலவை வந்து இந்த எண்ணெயில் இதுவாகி நமக்கு அப்படியே கெட்டியாக உதிராக வர ஆரம்பிச்சிடும். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும், நான் காமிக்கிறேன். பாருங்க, நல்லா உதிராக வர ஆரம்பிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வச்சுருந்தோம்னா போதும். நீங்கள் வந்து கம்மி குவான்டிட்டியில் தான் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்க. ஒரு 4-5 பேர் வரைக்கும் நம்ம பண்ணும்பொழுது இந்த மெத்தட் வந்து ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகும். நிறைய பேருக்கு பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து வேக வச்சு அதுக்கப்புறமா உதுத்துட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போது வாழைப்பூ வேக வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா பிழிஞ்சு வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல். கொஞ்சமாக ஜலம் விட்டு வேக வச்சதுனால நமக்கு சத்து வந்து ரொம்ப போகாது. இந்த தண்ணி வற்றினதுக்கப்புறமா நான் வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ அதை இப்படியே இதில் உதுத்து சேர்த்துக்கிறேன். ரொம்பவே ஈஸி வாழைப்பூ பருப்பு உசிலி. நம்ம அந்த வாழைப்பூவை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக ஆஞ்சி வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போது இதை அப்படியே கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக வாழைப்பூ பருப்பு உசிலி ரெடி ஆகிடும். நம்ம பருப்புலையும் காயிலையும் ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் உப்பு சேர்த்துன்னு இருக்கோம். அரைக்கும் பொழுது சேர்க்கல, அரைச்சதுக்கப்புறமா பருப்புலையும் வேக வைக்கும் பொழுது வாழைப்பூலையும் சேர்த்துட்டோம். இருந்தாலும் கொஞ்சம் மேல் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. மேலாப்பில் உப்பு போட்டுட்டோம்னா நமக்கு ஒன்றா சேர்ந்து வரும். ஸோ அவ்வளோதான். ஆல்ரெடி நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டாச்சு. இப்போ சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வாசனையாக மேலாப்புற வேணும்னா நீங்கள் லாஸ்ட்டாக துளி போல் விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டு தான் இது எல்லாமே வதக்கியிருக்கோம், அதே போதுமானது. இல்லை வேணும் அப்படின்னா மேலாப்பில் கொஞ்சம் போல் விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. சூப்பராக வாழைப்பூ பருப்பு உசிலி ரெடி ஆகிடுச்சு. இது ஆறினதுக்கப்புறமா இன்னுமே நல்லா உதிராக வரும் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சமையல் ரெடி ஆகிடுத்து. கருப்பு உளுந்து போட்டு தொகையல், சூடான சாதம், வாழைப்பூ பருப்பு உசிலி, கருவேப்பிலை ரசம். இதுதான் என்னோட மெனு. ரொம்பவே சிம்பிளான மெனுவாக இருந்தாலும் நல்ல ஹெல்த்தியான மெனு, அதே சமயம் டேஸ்டான மெனு. ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ரசம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருமே. கருப்பு உளுந்து தொகையிலும் சரி, வாழைப்பூ பருப்பு உசிலி நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எப்படி இருந்தது, ட்ரை பண்ணலைன்னா எப்படி வந்ததுன்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்க. திரும்ப ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம். ராம் ராம். இன்றைக்கி நம்ம போஜனாலயால் மகாலயபக்ஷம் டின்னர் ரெசிபி பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா வீட் தோசை, அதாவது கோதுமை தோசை, சிம்பிளாக டக்குன்னு பண்ணுற ரெசிபி. ஸோ அதுக்கு நான் ஒரு 2 கப்பு, இந்த கப்பால் 2 கப்பு கோதுமை மாவு, இதே கப்பால் நான் ஆல்ரெடி அளந்து வச்சுருக்கேன். ஸோ அதை அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன். இந்த 2 கப்பு கோதுமை மாவுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். வரட்டு அரிசி மாவு, நார்மல் அரிசி மாவு இருக்கு இல்லையா, அது, அதாவது தோசை ஒட்டாமல் வரதுக்காக நம்ம இது சேர்க்குறோம். இதுக்கு பெருங்காயம் வாசனைக்கு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா, ஜீரகம் கொஞ்சம் மாதிரி எடுத்து கையால் திரைச்சிட்டு போட்டுக்கணும். ஸோ ஜீரகம் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் போட்டுட்டேன்னா. அதுக்கப்புறம் மாவுக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ எவ்வளோ உப்பு வேணுமோ அதை நீங்கள் பார்த்துன்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் குத்து மதிப்பாக நான் இதுக்கு வாட்டர் கன்சிஸ்டன்சி சொல்கிறேன். அதுக்கப்புறம் கரைச்சின்றதுக்கப்புறமா வேணும்னா நீங்கள் பார்த்துட்டு விட்டுக்கலாம். இப்போ விட்டுட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும். இல்லை நீங்கள் முதல்ல கொஞ்சம் விட்டுட்டு அப்புறம் பார்த்துட்டு கூட விட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் விட்டுருக்கேன், அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். இதை கையால் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு கையால் நல்லா கரைச்சிக்கணும். அவ்வளோதான். இதை ஊற வைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஜலம் வேணுமோ நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் விட்டு பார்த்துன்ட்டு அதுக்கப்புறமா வேணும்னா விட்டுக்கலாம். ஏன்னா நிறைய விட்டாச்சுன்னா எடுக்க முடியாது. இப்போ நல்லா இதை கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே தோசையாக வாத்து எடுத்துக்கலாம்.
இப்போ கோதுமை தோசை வாக்குறதுக்கு கல் காஞ்சிருக்கு. இது இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கிறேன்னா, ஸோ இந்த மாதிரி கரைச்ச தோசை வாக்கும்பொழுது நம்ம எப்பயுமே இந்த மாதிரி சுற்றி தான் விடுவோம். ஏன்னா மாவு கொஞ்சம் நீர்க்க இருக்கும். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு என்ன வேணுமோ, நெய்யோ எண்ணெயோ எது வேணாலும் நீங்கள் விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடணும். இது நல்லா வெந்துடுது பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஓரத்தில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மெதுவாக எடுத்துட்டோம் அப்படின்னா அப்படியே திருப்பி போடலாம். நம்ம ஃபஸ்ட்டு தோசை வாக்கும் பொழுது எப்பயுமே கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி தான் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த தோசை பழகிடுச்சுன்னா நல்லா வர ஆரம்பிச்சிடும். இது அப்படியே மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கிறேன். நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கிறது இந்த மாதிரி ஒட்டாமல் வரதுக்காக தான். அந்த பாருங்க எப்படி சூப்பராக மொறு மொறுன்னு எப்படி ஒட்டாமல் வந்திருக்குன்னு. ஸோ இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். 2 கப்பு மாவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவுங்கிறது கரெக்டாக இருக்கும். நீங்கள் அது எந்த கப்பால் வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தோசை வராமல் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த தோசை நம்ம கல் காஞ்சு நல்லா எண்ணெய் தடவிண்டு வாத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக வரும். இதே மாதிரியே எல்லா தோசையும் வாத்துக்க வேண்டியதான். அவ்வளோதான். இது இப்போ வெந்துடுத்து. நம்ம அப்படியே எடுத்துன்ற வேண்டியதான். சூப்பராக கோதுமை தோசை, கிறிஸ்பியான கோதுமை தோசை உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம். ஒவ்வொரு நாளும் மகாலயபட்சத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு நமக்கு ஒரு யோசனை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ரெசிபீஸை பார்த்து அப்படியே பண்ணிடலாம். இதுவும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காக தான் நம்ம பண்ணி காமிச்சுட்டு இருக்கோம். நான் இன்றைக்கி வந்து சட்னி எதுவும் அரைக்கலை. இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். இல்லை சாம்பார் எது வேணாலும் நீங்கள் தொட்டுன்னு சாப்பிட்லாம். மிளகாப்பொடி தொட்டுன்னு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். நான் மதியானம் பண்ணினேன் கருப்பு உளுந்து தொகையல் வந்து அதில் கொஞ்சம் ஜலம் விட்டு கரைச்சி சட்னியாக பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து பத்து இல்லாமல் நம்ம தனியாக அரைச்சிருந்தோன்னா அதுவும் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் மதியானம் அரைச்சது சாப்பிட மாட்டேன்னா ஃப்ரெஷ்ஷாக வேறு எதானோ தேங்காய் சட்னி அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக சிம்பிளான ரெசிபி, டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. திரும்ப ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.